நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன வந்து ரேசர் பேஜஸை பற்றி பார்ப்போம். ரேசர் பேஜஸ் நான் என்ன எப்படி க்ரியேட் பண்ணுற விஷயங்களும் அதுக்குரிய இப்போ மற்ற என்னென்ன ஃப்ளாக்ஸ்கள் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு உங்களோட ஈஸிக்காண்டி நான் ஒரு ChatGPT மூலமாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறேன்டா நான் இப்போ டெஸ்க்டாப்பில் போட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு இதை க்ரியேட் பண்ணுறேன். நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ லேர்ன் LA or learn racer pages and ஒரு இதை போடுறேன். சரி, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணி போட்டு பாருங்க. இப்போ உங்களுக்கு நான் இதை செய்ய போகிற எல்லாமே நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட்லாம் செய்ய போகிறேன். இப்போ வேணுமெண்டா இப்போ இந்த அதுக்காக அந்த ப்ராடக்ட் எப்படி நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை இதுக்குள்ள வந்து ஓப்பன் டெர்மினல் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ .NET கமாண்ட் வந்து பாய்க்கல இல்லை எங்களுக்கு இல்லை பாருங்க. இப்போ நான் லேர்ன் ரேசர் பேஜஸ் ஃபோல்டராக க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரி, அதுக்குள்ளே வந்துட்டு இப்போ இந்த ஃபோல்டரை இந்த கமாண்ட் லைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க. இப்போ எங்களுக்கு வந்து .NET நியூ ஒன்று கொடுத்து போட்டு இப்போ .NET நியூ கமாண்ட் மூலமாக நாங்கள் .NET கோரில் இருக்கிற வெவ்வேறு வகையான ப்ராஜெக்ட்ஸை வந்து நான் பார்த்துக்கொள்ளலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கல. நியூ கொடுத்துட்டு இப்போ ஹைஃபன் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாலே நீங்கள் வந்து அதில் என்னென்ன விதமான இதெல்லாம் செய்யலாமண்டு எப்படி யூஸ் பண்ணுறேன் பற்றி அதில் இருக்க என்னென்ன ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ண வேண்டும் மட்டும் இருக்குது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த இதில் சொல்ல மாதிரி இப்போ இதில் பாருங்க .NET நியூ இப்போ இல்லை இந்த செட்டில் பார்க்குற மாதிரி .NET நியூ இப்போ ரேசர்னு கொடுத்தா இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். என்ன கொடுத்து போட்டு இப்போ ரேசர் என்றதை நான் இப்போ கொடுத்துனேன்டால் இப்போ என்ன நடக்குது என்ட்டு பண்ணால் இப்போ ஒரு விஷயம். ஓகே, இப்போ ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் ஆகினேன். இந்த ASP.NET வெப் அப்படி ஒரு க்ரியேட் என்ன விஷயம் க்ரியேட் ஆகிடி இப்போ லேர்ன் ரேசர் பேஜஸ் ஒரு CS ப்ராஜெக்ட் அப்படியே சம்திங் விஷயம் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ மினிமைஸ் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு பாருங்க. இந்த ஃபோல்டருக்கு நடந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை காணிங்க. இப்போ நான் லேர்ன் ரேசர் பேஜஸ்ன்ற ஒரு விஷயம் இதை தான் நான் இப்போ என்ன செஞ்சேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போட்டு அதுக்குள்ளே இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணி போட்டு இந்த கொமாண்ட் அடிச்சிட்டேன். இந்த கொமாண்ட் அடித்தோன்னே என்ன நடந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டருக்கு என்ன நேம் வச்சோமோ அந்த பேர்லேயே வந்து உங்களுக்கு என்ன நடந்திருக்குண்டா அந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகி இல்லை பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஃபைல் இல்லை. ஆனால் இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்குது. வேணுமெண்டா இதை நீங்கள் என்ன செய்யுங்க. இப்போ VS கோடில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை வந்துட்டு இதை இப்போ அதே தான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தோம்டா வெளியே நடக்குன்னு பார்ப்போம். சரி, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இதுதான் எங்களோட ரேசர் பேஜஸ் என்ற விஷயத்த மாதிரி இருக்குது. சரி, நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ என்னென்ன இதுக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குன்ற படி பார்த்துட்டு என்ன விஷயங்கள் வருதுன்னு பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஒப்சர்வ் பண்ணிப்பீங்க. அது இப்போ என்னென்னா இப்போ நான் சில இந்த C# எக்ஸ்டென்ஷனை என்ன இன்ஸ்டால் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது மூலமாக அந்த சொல்யூஷன் ஃபைலும் என்ன செய்யுதுன்னா அதுவே க்ரியேட் பண்ணி விட்டுருது. பார்த்தீங்களா, இது வந்து நான் அதுக்கான காரணங்கள் என்னென்னா இந்த C# எக்ஸ்டென்ஷன் இருக்கிறபடியாக அந்த சொல்யூஷன் ஃபைலையும் இது க்ரியேட் பண்ணுது. சரி, இப்போ பாருங்க. அதில் இப்போ நான் இந்த ஃபைலை உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோலேயும் எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டையில. இப்போ அதுக்கு மேலே நீங்கள் கவனிங்க. இதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னா bin.obj என்ற ஃபைல் இருக்குது. மேலே பாருங்க, மேலே பேஜஸ் ஒரு ஃபோல்டர் இருக்குது. சரி, நான் bin.obj ஃபைல்ஸில் ஃபோல்டரா. ஸோ பின் என்ற ஃபோல்டர் இருக்குது. மேலே வந்து OBJ என்ற ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே நிறைய இருக்குது. டிபக் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் காமனாக வந்து எங்களோட பில்ட் ஃபைல்ஸ் தான். இது நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ GitHubலாம் புஷ் பண்ணிக்கிறாங்க. இது பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த டிப்ளோ பண்ணிக்கான தேவை இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா பேஜஸ் ஒரு ஃபோல்டர் இருக்குது பாருங்க. அதுக்குள்ளே வந்து சம்திங் ஷேர்ட் வியூ இம்போர்ட்ஸ் வியூ ஸ்டார்ட் எரர் CSHTML பார்த்தீங்கன்னா இப்போ எரர் CSHTML ஒரு ஃபைல் இருக்குது. எரர் CSHTML.cs ஒரு ஃபைல் இருக்குது. index.cshtml ஃபைல் இருக்குது. index.cshtml.cs ஃபைல் இருக்குது. privacy.cshtml இப்படி இப்போ எனக்கு கவனிச்சிங்கன்னா அந்த ஆர்டர் ஒன்று தெரியும் பாருங்க. இப்போ index.cshtml பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சம்திங் பார்த்தீங்கன்னா ஒரு HTML பாருங்க. இதில் வந்து என்ன விஷயம் இருக்குண்டா பாருங்க. இதுக்கு சம்திங் HTML பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் போய் அந்த பார்ப்போம். ஆனால் அதே பாருங்க அதே ஃபைலில் வந்து index.cs.html.cs இருக்கு. சரி, இதுக்கு பேர் சொல்கிற வந்து கோட் பிஹைண்ட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு HTML ஃபைல்ஸுக்கும் அதுக்கு பின்னால் இருக்கிற கோட் பிஹைண்ட் ஃபைல்ஸ் இதான்னு சொல்லுவோம். சரி, ஸோ இதுதான் வந்து உங்களோட அந்த HTML ஃபைலும் அதுக்கு அசோசியேட்டடான என்னவா இருக்குமெண்டா என்ன கோட் பிஹைண்ட் ஃபைல்ஸுமே இருக்கும்.
பிறகு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, லோன் செட்டிங் டாட் ஜேசன் ஃபைல் விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட AAS செட்டிங் என்ற ஃபைல் இருக்கு. HTTP என்ற விஷயம் இருக்கு. மேல HTTPS இந்த மற்ற வந்து IAS எக்ஸ்பிரஸ் இந்த இந்த விஷயங்கள் வந்து உங்கள்ட்ட இருக்குது. சரிண்ணே. அதோட பார்த்தீங்கன்னா www ரூட்ட பார்த்தீங்கன்னா, அதில வாங்க CSSன்னு பார்த்தீங்கன்னா, அதில site.css ஒரு ஃபைல் ஒன்று இருக்கு. அதில வேற சம்திங் சில சில விதமான CSSகள் இருக்கு. அது மாரி JS பார்த்தீங்கன்னா, site.jsன்னு ஒரு இது ஒன்று இருக்கு. JS ஃபைல் இருக்கு. லிப்ல பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி இதோட பூட்ஸ்ட்ராப் வந்து வந்து உங்களுக்கு இதோட வரும். பூட்ஸ்ட்ராப் jQuery வந்து வெறும் வெறுமனே நீங்க பார்க்கல. அது எத்தனை வெர்ஷன் தெரியல. இப்ப CSS குடுத்தீங்கன்னா, bootstrap min.css பார்த்தோம்னா, பார்த்தீங்களா? bootstrap 5க்குரிய 5.1க்குரிய bootstrapஓட உங்களுக்கு வந்து bootstrapம் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்த இதோட வரும். சரி. ஸோ இதான் வந்து இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்கிற விஷயமா இருக்குது. மாரி அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இத க்ளோஸ் பண்ணோமென்றால், இப்ப இத பாருங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு உள்ள ஃபோல்டர் பார்த்தோம்னா, இப்ப appsetting.development.json என்ற ஃபைல் இருக்கு. appsettings.json என்ற ஃபைல் இருக்குது. சரி. அப்ப அதுக்கு பக்கத்துல மெயின் என்ட்ரி ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் ஃபைல் இதான் லேர்ன் ரேசர் பேஜஸ் என்று இருக்குது. லேர்ன் ரேசர் பேஜஸ் டாட் சிஎஸ் ப்ராஜெக்ட் தான் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல். ஸோ இதான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல். டிபெண்டன்சிஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண இங்க தான் நாங்கள் இங்க ட்ரக் ஆவார். சரியானே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் டாட் சிஎஸ் இருக்குது. ப்ரோக்ராம் டாட் சிஎஸ்ல மூலமா தான் உங்களுக்கு எல்லாமே இதில் ஒர்க் பண்ண தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து என்ன பில்டர் மற்ற வந்து பில்டர் சர்வீஸோட அட் ரேசர் பேஜஸ் என்ற விஷயம் இருக்கு. வார் ஆப் பில்டர் பில்டுன்னு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்செக்ஷன் ஹேண்ட்லர், மேலே HTTPS ரீடிரெக்ஷன், யூஸ் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், யூஸ் ரவுட்டிங், யூஸ் ஆத்தரைசேஷன், மேப் ரேசர் பேஜஸ் என்ற விஷயங்கள் வந்து உங்கள்ட்ட இருக்குது. சரி. இப்போ வேணுமெண்டா பாருங்க. இந்த இந்த பேஜ் இதே விஷயத்த நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோலேயும் உங்களுக்கு இருக்கா காட்டுறேன். இப்போ இதுக்கும் உங்களுக்கு காட்டி இந்த மெயினாக உங்களுக்கு உள்ள விளக்கத்தை விளங்கப்படுத்துகிறேன். அதுக்கு முதல்ல நான் இந்த ப்ராஜெக்டை வந்து எப்படி ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ரீ பில்டாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்திருக்குன்னு பார்ப்போம். சரி. அதுக்கு இப்போ இந்த பாக்கிக்கல எப்படி இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் அதை கரெக்டாக அன்றைக்கி அதை கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நானுக்கா என்ன செய்வோம்டா, இதுக்கு ஒரே கமாண்ட் தான். நீங்கள் வந்து இப்போ .net க்ளீனோட கமாண்டை கொடுக்கலாம். சரி. க்ளீனர் கமாண்ட் கூட க்ளீன் ஆகிடும். பில் சக்சீடட். இப்போ வந்து என்ன .net பில்டுன்னு கொடுப்பீங்க. சரி. கொடுத்து போட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன செய்வீங்கடா, கொஞ்சம் பில்ட் ஆகுது, டைம் எடுக்கும் கொஞ்சம். ஓகே, பில் சக்சீட் ஆகிடு. இப்போ நாங்கள் .net ரன் கமாண்டை கொடுப்போம். சரி. .net ரன் கமாண்டை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இதை வந்து லோக்கல் ஹோஸ்ட் 5239 ரன் ஆகுது. நான் கண்ட்ரோலோட கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்டா இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் இதில் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரீ பில்டாக உங்களுக்கு அவங்களுக்கு தர பேஜ். இல்லை பார்த்தீங்கன்னா லேர்ன் ரேசர் பேஜஸ் ஒன்று ஹெட்டிங் இருக்குது தானே. சரி. அது மாதிரி இப்போ ஹோம் அண்ட் ஒரு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் அண்ட் ப்ரைவசியை கிளிக் பண்ணால் பாருங்க, இந்த ப்ரைவசி பாலிசி என்ற வருது. அதில் யூஆர்லாம் மாறுது. ஹோமை கிளிக் பண்ணால் மேலே அது ரூட்டோட வருது. கீழே ஃபூட்டர் இருக்குது. சரி. இங்கே ப்ரைவசி என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ ப்ரைவசி பாலிசி என்ற விஷயம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சரி. நான் இப்போ என்ன என்ன இல்லை இது வந்து என்ன நடக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டாக வந்து ஒருக்கா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் மூலமாக நான் இப்போ காட்டி போட்டு இல்லை எப்படி இந்த பேஜில் மாறுறதுன்ற உங்களுக்கு காட்டி போட்டு நான் உங்களுக்கு இந்த கோடை வந்து நான் உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோவாலையும் ஒருக்கா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, இதில் வர்ற விஷயம் உங்களுக்கு என்னண்டா, ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஃபஸ்ட்டாக நீங்கள் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பார்க்கல, நீங்கள் ஃபஸ்ட்டாக விசிட் பண்ண வேண்டிய இடம் வந்து உங்களோட அந்த சொல்யூஷன். ஓகே, அதாவது அந்த லேர்ன் ரேசர் பேஜஸ் சொல்யூஷன் தான் முதலாவது என்ட்ரி பாயிண்டாக இருக்கும். அதுக்கு பிறகு சிஎஸ் ப்ராஜெக்ட் வந்து அடுத்த என்ட்ரி பாயிண்ட். இதுக்கெல்லாம் வந்து உங்களோட ப்ராஜெக்டை பற்றின செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். சரி. அதுக்கு பிறகு மெயின் என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட program.cs என்ற ஃபைலாக இருக்கும். இந்த program.csல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கல. இந்த பில்டர் இந்த கான்செப்ட்ஸ் அந்த அந்த இதுகள் இதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண தேவையான விஷயங்கள்லாம் வந்து இப்போ இதில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன விஷயங்கள் வந்து விளங்கும். சரி. இப்போ அதுக்கு பேர்ந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இப்போ ஆல்ரெடி வந்து ஏபி ப்ரொவைட் பண்ண ஃபெமிலியரான ஆட்கள் வந்து பார்க்கலாம். அப்போ இங்கே வந்து இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன ஃபைலில் சேஞ்சஸ் என்ன நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் இதை பேஸஸாக வச்சுக்கொண்டு அதை பார்க்கல இன்னும் கூட விளங்கும். சரி. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கல
இப்ப அடுத்தது பார்ப்போம். இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நாங்க இப்ப எங்களோட எல்லா கான்செப்ட்டையுமே பேஜஸ்ன்றதுக்கெல்லாம் கொண்டு வைப்போம். இதுல பார்த்தீங்கன்னா, ப்ரீ டிஃபைன்டாவே பேஜஸ்ன்ற ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு பேஜஸ்ன்ற சாரி ஃபைல் இல்ல ஃபோல்டர பார்ப்போம். சரியா? மற்ற அந்த ஃபோல்டருக்குலாம் வந்து இப்ப உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி பார்க்க தெரியும் உங்களுக்கு. இண்டெக்ஸ் அண்ட் பிரைவசி பேஜஸ்ன்னு இருக்கு. சரி பிரைவசி பேஜ்ன்னு இருக்கு. மற்ற வந்து இப்ப ஹோம கிளிக் பண்ணா, இத கிளிக் பண்ணாலும் ஹோமுக்கு தான் போகும். இத கிளிக் பண்ணாலும் ஹோமுக்கு தான் போகும். சரி. இதுல பார்க்கிறவங்களுக்கு தெரியும் பாருங்க. இதுல வந்து பாருங்க. இப்ப index.cs.html ஃபைல் பேஜஸ்ல index.cs.html.cs ன்ற ஃபைல் ஒன்று இருக்கு. index.cs.html ன்ற ஃபைல் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்திங் பாருங்க. இதுல வந்துட்டு இத கவனிங்க. இதுல வந்து பார்க்கல வெல்கம் இண்டெக்ஸ் பேஜுக்கு ஹோம் பேஜுக்கு போனோமா இத கிளிக் பண்ண வேண்டாம். வெல்கம் லேர்ன் அபவுட் பில்டிங் வெப் ஆப்ஸ் வித் ASP.NET மெசேஜ் வருது தானே. இந்த மெசேஜ் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் வருது. பாருங்க வந்தா இப்ப டிவ் கிளாஸ் வேற நீங்க பார்க்க தெரியும். இது வந்து சென்டர் அலைன்மென்ட்டோடையும் லிங்கோடையும் இருக்கு. ஸோ அந்த HTML நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுல அந்த வெல்கம் மற்ற வந்து லேர்ன் அபவுட் லிங்க்கும் இருக்கு. சரி. இப்ப அதே மாரி தான் இப்ப ஒரு கதை கவனிங்க. இப்ப இதே மாரி பிரைவசி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிரைவசி பாலிசின்னு ஹெட்டிங் இருக்கு. யூஸ் திஸ் பேஜ் டூ டீட்டெயில் அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்ப இத நீங்க கேட்கல. இப்ப இதுல நாங்க பார்த்தோம்னா, அத நாங்க பிரைவசிக்கு .cs.html போனோம் என்றால், இப்ப என்ன பாருங்க இந்த இதுல வந்து ஆனா உங்களுக்கு அந்த பிரைவசின்னு தெரியல. ஆனா அந்த யூஸ் திஸ் பேஜ் டூ டீட்டெயில் யுவர் சைட்ன்னு வருது. ஓகே. நீங்க மெயினா கவனிக்க இதான் அந்த விஷயம். இதுல வந்து பார்த்தீங்கன்றதுல, இப்ப நீங்க ஒப்சர்வ் பண்ற விஷயம் என்னன்னா, இப்ப 2 பேஜஸ் இருக்கு. ஓகேயா? சரிதானே? இப்ப index.cs.html இருக்கு. வேற இது பாருங்க சம்திங் error.cs.html ஒண்ணும் இருக்கு. 2ம் இருக்குது. ஆனா அது வந்து இப்ப உங்களுக்கு எல்லா நேரம் வேணா சம்திங் இப்ப இப்ப இல்லாம பாப்போமா? இப்ப பிரைவசி இல்லாம நான் அத வேற டைப் பண்ணேன்னா பார்த்தீங்களா, அது வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட் பேஜ் கான்ட் பி ஃபவுண்ட் என்ற விஷயம் தான் உங்களுக்கு வருது. சரி. ஸோ இப்படிதான் உங்களுக்கு நாட் ஃபவுண்ட் பேஜ் வரையில. இப்ப நான் வந்து வெப் அப்ளிகேஷன் உடைய எரர்ஸ் வரும்னா அந்த எரர் பேஜ காட்டும். அதுக்கு தான் அந்த எரர் பேஜஸ்ன்ற விஷயம் வந்திருக்கு. இப்ப இருந்தாலும், இப்ப நீங்க மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த index.cs.html ஃபைல் ஒன்று இருக்கு. அதுக்கு அதே பேர்ல index.cs.html.cs ன்னு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேமிங் கன்வென்ஷனையும் கவனிங்க. இதுல இருந்து index.cs பேர் ஒன்று இருக்குது. index.cs.html.cs என்ற பேர் வந்து இதுல இருக்குது. இப்ப இதுல வந்து பார்க்கல. இப்ப இதுல நாங்க பார்ப்போம்டா இந்த இண்டெக்ஸ் என்ற பேர் வந்து இண்டெக்ஸ் மாடல் என்ற பேர் வந்து இங்க இருக்குது. அதே மாரி பிரைவசி என்று பார்த்தீங்கன்னா, பிரைவசி என்ற பேஜ் பிரைவசி மாடல் என்ற ஒரு விஷயம் இங்க பிரைவசி HTML பிரைவசி HTML.cs ன்னு பார்க்க போனா, பிரைவசி மாடல் என்ற இது இருக்குது. சரிதானே? ஸோ அப்ப இதான் வந்து நீங்க பார்க்க வேண்டிய மெயினா நீங்க நோட் பண்ற இந்த அந்த நேமிங் கன்வென்ஷன்ஸா இங்க இப்ப உங்கள்ட்ட இருக்குது. இப்ப அதே மாரி இப்ப இதுல பார்க்கல இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கலாம். இப்ப நீங்க இதுல பார்க்கல இந்த இண்டெக்ஸ் மாடல் வந்து இது பார்த்தீங்கன்னா, இது வந்து பேஜ் மாடலான விஷயத்திலேயே வந்து இருந்தோண்டு உங்களுக்கு வந்தது இன்ஹெரிட் ஆகுது. அது மாரி தான் இந்த privacy.cs.html.cs ன்ற பார்க்கல இந்த பிரைவசி மாடல்ன்றது வந்து இதுலேருந்து இன்ஹெரிட் ஆகுது. பேஜ் மாடல் விஷயத்துலேருந்து இன்ஹெரிட் ஆகுது. ஸோ இதுதான் இதுதான் வந்து இப்ப உங்களுக்கு இதுல அ நாங்க பார்க்குற இந்த விஷயமா இருக்குது. சரி. இப்ப உதாரணத்துக்கு நான் வேணுமென்டா இப்ப பாருங்கோ இப்ப நான் இதுல வந்து ஒரு புது பேஜும் நான் இப்ப இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் இப்ப என்ன செய்றேன்னா, அந்த பேஜஸ்ல ப ப இதுக்கு நீங்க 2 விஷயம் நாங்க செய்யணும். நான் அதாவது உங்களுக்கு இத வந்து நாங்க இப்ப விஷுவல் ஸ்டுடியோ கோடால செய்யக்குள்ள வந்து இது விஷுவல் ஸ்டுடியோ கோடால செய்றோம். ஆனா எங்க விஎஸ் விஷுவல் ஸ்டுடியோ செய்யக்குள்ள இன்னும் கூட உங்களுக்கு பெட்டரா அதுவே எங்களுக்கு 2 ஃபைல்ஸும் போட்டு தரும். இது அதோட இப்ப நீங்க வந்து இந்த ஷேர்ட் என்ற ஃபோல்டர நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள பாருங்க layout.cs.html இருக்கு. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா கமாண்ட் நேவிகேஷன்லாம் வருது தானே. அந்த கமாண்ட் நேவிகேஷன்லாம் வந்து வர்ற இடம் வந்து என்னவா இருக்குமெண்டா, இங்க தான் வருது. சரிதானே. இப்ப layout.cs.html இதுலேருந்து வந்து பாங்க பார்த்தீங்களானே, இப்ப கொமன் அவங்களுக்கு பார்க்க தெரியும். இல்ல வந்து இப்ப இது ஒரு கொமன் டாப் டாப் என்ன டாப் நேவிகேஷன் வருது. கொமன் ஃபூட்டர் எல்லாம் வருது. அந்த ஃபூட்டர் அதெல்லாம் இருக்கிற இடம் வந்து இதான். அதுக்குள்ள வந்துட்டு ஷே share.cs.html என்ற இதுல வந்திருக்கு. பாருங்க layout.cs.html CSS என்ற இதுல அதுக்குரிய CSS வந்து இருக்குது. சரிதானே. லேஅவுட் இது இருக்கு. அண்டர்ஸ்கோர் cs.html எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் cs.html இருக்கக்கூடிய வெறும் HTML இல்ல. இத நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதைத்தான் சொல்ற வந்து என்னன்னா, ரேசர் பேஜஸ் என்ற விஷயத்த நாங்கள் இதுல வந்து சொல்றோம். அது மாரி வேலிடேஷன் ஸ்கிரிப்ட் பார்ஷியல் டாட் cs.html என்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இதையும் வந்து நாங்கள் இப்ப இத கவனிச்சு கொள்ளலாம்.
வியூ இம்போர்ட் cs.html ஒரு விஷயங்கள் இருக்குது. வியூ ஸ்டார்ட் cs.html விஷயம் ஒன்று இருக்குது. வேற cs.html இருக்கு. உங்களுக்கு இது சில விஷுவல் ஸ்டுடியோ கோடோட பார்க்க கொஞ்சம் ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் இதை வந்து பாருங்க, இப்போ விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கல இதை கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கூட விளங்கும். அதில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரி, இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு வேணும்னா இந்த ஒரு சொல்யூஷன் ஃபைல் க்ரியேட் ஆகிட்டானே இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ விஷுவல் ஸ்டுடியோவில் இப்போ அதுக்கு மேலே சும்மா டபுள் கிளிக் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிக்க விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும் இந்த ப்ராடக்ட் பாருங்க. இது ஓப்பன் பண்ணிக்கல உங்களுக்கு என்ன நடக்குன்னு பாருங்க. உங்களுக்கு அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரோட அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேண்ணே, இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இல்லை ஓப்பன் பண்ணி கொண்டு இருக்குது. ஓகே ரைட். இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் இப்போ ஓப்பன் பண்ண வேண்டாம். ஓகே, அதை பின் பண்ணிவிடுறேன். இதில் வாங்க, இதில் வந்துட்டு உங்களுக்கு லேர்ன் ரேசர் பேஜஸ் என்ற விஷயம் உங்களுக்கு வருது. சரி, அதில் வந்து கனெக்டட் சர்வீசஸ், டிபெண்டன்சிஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட உங்களுக்கு இந்த கோட் வந்து தெளிவாக இந்த ஸ்ட்ரக்சர் வந்து தெளிவாக விளங்குற மாதிரி இருக்கும். சரி, இல்லை நீங்கள் பார்க்கல இப்போ என்ன இப்போ நான் விளங்கப்படுத்தின அதே விஷயம் தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் என்ன, இப்போ நீங்கள் பேஜஸ் எல்லாமே பேஜில் இருப்பாங்க, இதில் இன்னும் கூட உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்குது. இப்போ அதில் வந்துட்டு நான் சொன்ன இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்களா, முதல்ல கண்ணு தெரிய ஃபைல் வந்து index.cs.html. ஆனால் அதுக்கு கீழே ஒரு கோட் பிஹைண்ட் ஃபைல் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து index.cs.html.cs. இதில் பார்க்கணும் இதுக்குள்ளே இந்த ஃபைல் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதான் அப்படி இல்லை. ஆனால் இந்த அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பாருங்க, மெயினாக ஒரிஜினல் ஃபோல்டரை போனோம்னா இந்த பேஜஸுக்கு போயிட்டு இப்போ அதில் வந்து பார்க்கல இப்போ index.cs.html அதுக்கு அசோசியேட்டடான அந்த கோட் பிஹைண்ட் ஃபைல் தான் index.cs.html. ஸோ அதைத்தான் இந்த என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்லியிருக்கு இங்கே வந்து மேப் பண்ணி விட்டுருக்கு. அதில் இப்படியான ப்ராடக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஸோ இப்படி ரேசர் பேஜஸான ப்ராடக்டில் ஒர்க் பண்ண கூட விஷுவல் ஸ்டுடியோ கோடை யூஸ் பண்ணுறதையும் காட்டி இப்போ நாங்கள் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிங்க சில ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து கூடவே இருக்கும். வேண்டாம் இப்போ இப்படி கோட் பிஹைண்ட் ஃபைல்ஸ் அதுவே கிரியேட் பண்ணி தரோம். இல்லைன்னா நாங்கள்லாம் 2 ஃபைலையும் கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகள் இருக்குது. சரி, அது மாதிரி பார்க்கல இப்போ ப்ரைவசி cs.html பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணால் ப்ரைவசி அந்த இதான் வருது. அதுக்கு பின்னாலே இருக்கிற கோட் பிஹைண்ட் ஃபைல் இது. சரி, அது மாதிரி இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரேசர் பேஜஸில் நாங்கள் விளங்கணும். ரேசர் பேஜஸ் என்ன அதில் மெயின் கான்செப்டே நாங்கள் வந்து புது பேஜஸை கிரியேட் பண்ணுவோம். சரி, கிரியேட் பண்ணி போட்டு நாங்கள் வந்து அதை வந்து மேப் பண்ணுவோம். இதான் விஷயம். இப்போ இல்லை நீங்கள் பார்க்கல தெரியும். இப்போ நாங்கள் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு இப்போ HTTPSL இல்லாமல் HTTP ரன் பண்ணுவேன். ஓகே, ரன் பண்ணா இப்போ இதை வாங்க என்ன நடக்குது. ஓகே, இப்போ எல்லாம் சொன்ன மாதிரி இது நேவிகேஷன் நடக்குது. சரி, இல்லைன்னா நான் இப்போ ப்ரைவசின்னு இப்போ கிளிக் பண்ணால் ப்ரைவசி போகுது. அதேமாதிரி இல்லைன்னா இதே மாதிரி டைப்பும் பண்ணலாம். இப்போ ப்ரைவசி என்று டைப் பண்ணாலும் என்ன செய்யுது எங்கள் அந்த நேவிகேஷனுக்கு போகுது. ஓகேண்ணே. ஸோ இப்போ நான் இப்போ இதில் அபவுட் பேஜ் கிரியேட் பண்ணி நான் இப்போ அபவுட்னு கிளிக் பண்ண அபவுட்டுக்கு போகணும் அந்த மாதிரி செய்வோம். சரி, அப்போ இப்போ அபவுட் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நான் அபவுட் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம்டா அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்போ சிம்பிள், நீங்கள் வந்து இங்கே இந்த பேஜஸுக்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இப்போ அட்டுக்கு கொடுத்துட்டு வந்து ரேசர் பேஜஸ்ன்றதை கொடுங்க. சரி, ரேசர் பேஜ் என்ன கொடுத்தீங்கன்னா ரேசர் பேஜ் எம்டின்றதை கொடுக்குறேன். சரி, அதுக்குள்ள வந்து அட்டை கொடுக்குறேன். சரி, இதில் காணிங்க. இதுக்கு வந்து நான் இப்போ அபவுட்ன்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். இல்லை இப்போ இதில் வந்து அபவுட்ன்ற ஒரு விஷயத்தை நான் கொடுத்து விட்டேன் என்றால் about.cs. ரேசர் பேஜ் சின்டெக்ஸ் சாரி சின்டெக்ஸ் இல்லை எக்ஸ்டென்ஷன் என்ன வந்து cs.html அதைத்தான் வந்து நான் ரேசர் பேஜ் சொல்லுவோம். ஓகே, இல்லை கவனிச்சு பாருங்க. இல்லை வந்து இல்லை உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்சர்வேஷன், உங்களுக்கு வந்து இந்த பேஜஸ் இந்த இதில் ஃபோல்டருக்குள்ள about.cs.html இந்த ஃபைலும் மற்றது வந்து about cs.html ஃபைலும் வந்திருக்கு. எல்லாம் கவனிச்சு பாருங்க. இல்லை என்ன வந்திருக்கு மேலே யூசிங் ASP.NET Core MVC யூசிங் மைக்ரோசாஃப்ட் ASP.NET Core MVC ரேசர் பேஜஸ் இந்த விஷயங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட இதில் வந்திருக்கு. சேனல் லேர்ன் ரேசர் பேஜஸ் வந்துட்டு இப்போ about மாடல் வந்துட்டு. சரி, இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை வாங்க இதில் ஆல்ரெடி விளம்பரப்படுத்த மாதிரி பேஜ் மாடல்லேருந்து தான் இன்ஹெரிட் ஆகுது. இதுக்கு நேமிங் கன்வென்ஷன் வந்து அபவுட் மாடல் என்ற விஷயத்தையே அது உங்களுக்கு போட்டு தந்துருக்கு. இதில் வந்து இப்போ ஒன் கெட் அங்கே ஒன் போஸ்ட் எல்லாம் பேரும் நம்ம இந்த மாதிரி பார்ப்போம். சரி,
அந்த விஷயங்களை. இப்போ பாருங்க இதில் இந்த அபவுட் cs.html ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. சரிண்ணே, இதுக்கெல்லாம் கண்டென்ட் அடிக்க போனால் மேலே ஒன்று நீங்கள் மாற்ற வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். சரி, இதை வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு HTML டேக் HTML கொடுத்துட்டு நான் வந்து திஸ் இஸ் அபவுட் பேஜ்னு ஒரு இதை கொடுக்குறேன். சரிண்ணே, அபவுட் பேஜ்னு கொடுத்து போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ HTTP நான் இப்போ இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். திருப்பி நான் இப்போ ரன் பண்ண ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தானே, இதை இப்போ ரன் பண்ணா பாருங்க. இப்போ என்ன நான் இப்போ லிங்க்கில் கொடுக்குறேன், லிங்கையும் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். இந்த கொடுத்து போட்டு இந்த பேஜ் எப்படி நான் விசிட் பண்ணி பார்க்குறேன்னா ஜஸ்ட் என்ன நீங்கள் அபவுட்னு கொடுத்தீங்க. சரி, அதை எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் பேஜுக்கு என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேரை கொடுத்தா காணும். சரிங்களா, திஸ் அபவுட் பேஜ். இந்த இப்போ அபவுட்ஸ்னு கொடுத்தா வருமா? அபவுட்ஸ்னு தான் வராது. என்ன அப்படி பேர் இல்லை. சரி, இப்போ அதில் இப்போ என்ன அர்த்தம் பண்ணால் அந்த நீங்கள் அந்த பேஜுக்கு என்ன பேர் கொடுக்குறீங்க, அதாவது மெயின் நேமிங் கன்வென்ஷனே. இந்த பேஜஸ்ன்ற ஃபோல்டரில் பேஜுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் நீங்கள் ஜஸ்ட் இப்போ HTML ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, இப்போ நிறைய இதுக்கு நான் முழு HTML எழுத தேவையில்லையோன்னு கேட்கலாம். அதைத்தான் நீங்கள் காணிச்சு பாருங்க. இந்த அபவுட்லேயும் முழு HTML எழுதையில அது மாதிரி இந்த பாருங்க இண்டெக்ஸ்லேயும் கவனிங்க. இண்டெக்ஸ்லேயும் பாருங்க முழு HTML இல்லை, சும்மா டிவுக்குலேயும் ஸ்டார்ட் பண்ணுது. அது மாதிரி ப்ரைவசி இதுக்கும் பாருங்க முழு HTML இல்லை. ஸோ அநேகலாம் இப்போ அப்படி முழு HTML எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஷேடில் இருந்து இந்த லே அவுட் cs.html பேஜ்லேருந்து வருது. சரி, இதில் வாங்க இதுக்கெல்லாம் வந்து உங்களை முழு HTML உங்களோட அது வாங்க HTML வந்துட்டு இப்போ இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டில் பை டிஃபால்ட்டாக பூட்ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு லோட் பண்ணி வரும். ஸோ அதுக்குரிய லிங்குகள் வந்து இங்கே போட்டு வந்துருக்கீங்க. ஸோ இப்போ இல்லை உங்களுக்கு பார்க்குற சில புது விஷயங்கள் இருக்கும். அட் வியூ டேட்டா டைட்டில் இதெல்லாம் வந்து ரேசர் பேஜஸுக்குரிய வந்து சில அதுக்குரிய சின்டெக்ஸ் நான் இதெல்லாம் இப்போ போக இந்த அட் வியூ டேட்டா பாதிக்கிறமெல்லாம் உங்களுக்கு விளங்கும். சரியானே, பேருந்து பார்த்தோம்னா இதே வேணுங்க நான் சொன்ன காமன் நேவிகேஷன் தான் இங்கே இருக்குது. இப்போ சரியானே, இப்போ நீங்கள் என்ன நடக்குமா நீங்கள் லோட் பண்ணுற ஒரு கண்டென்ட் இந்த ரெண்டு பொடி என்ற இந்த இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆக போகிறேன். சரியானே, இப்போ அது மாதிரி சொன்னேன். இப்போ உங்களுக்கு அந்த அபவுட் லிங்கையும் போட்டு காட்டுறது. அந்த அபவுட் லிங்கை நம்ம எப்படி போடலாம்னா பாருங்க, இதில் வந்துட்டு ஆல்ரெடி இப்போ இதில் ஹெடர் இருக்குது தானே, ஆல்ரெடி இப்போ இண்டெக்ஸ் ஹோம் ப்ரைவசி என்று பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் HTML படித்தீங்காட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை வந்து நான் காப்பி பண்ணி போட்டு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த லிங்காக போடுறேன். சரி, இதை லிவ் கிளாஸ் நேவ் ஆகிட்டு இருந்தான் ஏ கிளாஸ் நேவ் லிங்க். இதில் நீங்கள் பார்க்குற புது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ASP ஏரியா ASP பேஜ்னு இருக்குது. இதெல்லாம் வந்து சொல்லுவோம் வந்து இதெல்லாம் வந்து ரேசர் பேஜஸில் இருக்கிற அந்த விஷயங்கள். சரி, இதெல்லாம் ஒரு அர்த்தங்கள் இருக்குது. இந்த ASP ஏரியா என்ன, ASP பேஜ்னா என்ன அர்த்தம் இருக்குது. இதில் நான் இப்போ சிம்பிளாக அபவுட் பேஜ் தான் போக போகிறேன். அப்படியா நான் என்ன செய்கிறேன், இப்போ இதில் வந்து நீங்கள் எப்போயுமே நான் கேபிட்டலாக கொடுத்தாலும் எப்போயுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் அந்த ஃபைல் நேமை கொடுக்கல கேபிட்டலில் கொடுங்க. நான் ஸ்மால் அடிச்சு விட்டேன். நேம் பாருங்க, நான் வேர்டு கொடுக்குறேன். பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கேபிட்டலோடு தான் பெட்டர். அங்கால வந்து இப்போ இண்டெக்ஸ் மேலே வந்து ப்ரைவசி பேஜ் கேபிட்டல் கொடுக்குற கூட பெட்டர் அவங்கள்ட்ட இருக்கு. சரி, ஸோ அதில் ஒரு நல்ல நேமிங் கன்வென்ஷனாக இருக்கும். இப்போ நான் இப்போ கொடுத்துருந்தானே இப்போ இதை கொடுத்து போட்டு திருப்பி ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சரி, இல்லை நீங்கள் வந்து சொல்லி அதில் ப்ரைவசி என்ற இதை மாற்றையில். சரி, இப்போ அதில் பார்க்கல வந்துட்டு என்ன செய்ய வேண்டாம், இதுக்கே நீங்கள் அபவுட் ஒன்று மாற்றிடுங்க. மாற்றிட்டு இல்லை சில ரீலோட் ஆகும், சில ரீலோட் ஆகாது. ஓகே, இல்லை இதில் வந்து இந்த ஹாட் ரீலோட கொடுங்க பாருங்க. இதை கொடுத்து போட்டு பார்ப்போம். ஓகே, ஹோட்டல் கொடுத்தா திருப்பி ரீலோட் ஆகிட்டு இப்போ அபவுட்டை கொடுத்தீங்கன்னா இப்போ திஸ் இஸ் அபவுட் பேஜ்னு வருது. சரி, ஸோ இதான் வந்து இப்போ உங்களோட அந்த ரேசர் பேஜஸுக்குரிய இன்ட்ரடக்ஷன். நான் உங்களோட வந்து எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோடாலையும் மற்ற வந்து VS விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஓப்பன் பண்ணி அதில் இருக்க பேசிக் விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்டேட் கண்டென்ட்ஸை அடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். தேங்க்யூ.